ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் பப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாவு பண்ணிடுறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் சாஃப்டாக வரும், கொஞ்சம் மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம மாவை போட்டுக்கலாம். மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வெள்ளை துணியை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் ரெடி பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 உருளைக்கிழங்க பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் மட்டும் வச்சு செய்ய போகிறேன். லேசாக உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ மூடி போட்டுடலாம், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ லேசாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு எடுத்துக்கலாம். மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு சாஃப்டாக பிசைறீங்களோ அவ்வளோக்கு அளவுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ நான் கீழே வச்சு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மடித்து மடித்து பிசையணும். இப்போ மாவு இந்த மாதிரி ஒரே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்து நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு கட் பண்ணுவீங்களா, அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு சேமான உருண்டையாக. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உருண்டையை. நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு லேசாக பரத்த முடியுமோ அவ்வளோக்கு லேசாக பரத்திக்கோங்க. நான் ஒன்று பரத்திட்டேன். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ 2வது பரத்திக்கிட்டு இருக்கேன். இது மைதா மாவுனால நல்லா இழுக்க வரும். நல்லா இழுத்து ரவுண்ட் நல்லா எவ்வளோக்கு பரத்த முடியும் பரத்திக்கோங்க. இது 2வது உருண்டை.
இது 3வது உருண்டை. அதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேய்ச்ச உருண்டையை லேசாக மேலே பட்டர் ஆட் பண்ணலாம். பட்டர் தடவுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சப்பாத்தி போட்டு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதுக்கு மேலே வைக்கணும் ஒன்று. கொஞ்சம் சுருக்க விழுகாமல் நல்லா நீட்டி விடுங்க ஒரே மாதிரி. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம பட்டர் தடவி லேசாக மாவு தூவி விட்டுக்கலாம். லேசாக மாவு தூவி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம பரத்தி வச்சுருக்கிற இன்னொரு சப்பாத்தி மாவை எடுத்து மேலே வச்சுக்கலாம். இப்போ ஒரே மாதிரி சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுக்கோங்க. மேலே சப்பாத்தி கட்டை வச்சு லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாக அந்த எண்டிங்கில் மட்டும் கொஞ்சம் அமுக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கத்தி எடுத்து 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா நீட்டமாக இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி, அது தேவையில்லை, நம்ம அடுத்த உருண்டையில் சேர்த்து பிசைஞ்சு போட்டுக்கலாம். இது மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். 4ஆக கட் பண்ணி 4 பீஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு பீஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இது ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஒட்ட வைக்க வேண்டியது கிடையாது. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிச்சு எடுக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, சட்டியில் சுற்றி ஊற்றுற மாதிரி லேசாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். இப்போ நான் ஊற்றிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பஃப்ஸை உள்ளே வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு பொரிய விடுங்க. நீங்கள் இதை குக்கர்லேயே வச்சு இந்த மாதிரி செய்யலாம். மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பிரட்டி விடணும். பாருங்கள், அடிப்பகுதி நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான சூப்பரான வெஜ் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் உடஞ்சி வெளியே வரவே இல்லை. இது எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.